தான் இருக்கேன், வேலை பார்த்துன்னு இருக்கேன். நார்மலாக போடுற மாதிரி தான் போட்டுன்னு இருக்கேன் எப்பவுமே. பெட்ரோல் தட்டுப்பாடு போர் காரணமாக வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன? இதுவரையிலும் ஒன்றும் இல்லை, இனிமே இருக்கா என்னான்னு தெரியல. அது இல்லாத பார்த்துக்கணும் மத்திய அரசு, அவ்வளோதான். நீங்கள் வழக்கமாக போடுறத விட கூடுதலாக? இல்லை வழக்கமாக நார்மலாக போடுற மாதிரி தான் போடுறேன். வழக்கமாக எவ்வளோ போடுவீங்க? 150க்கு போடுவேன், அதே தான் போட்டுன்னு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த பயமும் இல்லையா இந்த மாதிரி? எனக்கு நான் லோக்கலில் இருக்கிறதால எனக்கு பயம் இல்லை, வெளியே போகிறவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பெட்ரோல் பயம் ஏறுன்ற காரணத்தினால வந்து போட்டிங்களா, இல்லை வழக்கமாக இப்போ போடுற இந்த? இல்லை, எல்லாருக்கும் ஒரு அந்த அச்சம் இருக்குது, ஏறணும்னு, அதனால் போடுறாங்க. நானும் அதே மாதிரி போடுறேன், அவ்வளோதான். நாங்கள் பக்கத்தில் லாய்ட்ஸ் காலனிலேருந்து வரேன். ரெகுலராக அந்த பங்கில் தான் போடுவேன். எப்பவுமே ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு போடுவேன். இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துட போகுதுன்ற ஒரே பயம், வேறு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படாது, பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான கூட்டமாக வராது. இல்லைண்ணா, இப்போ என்னென்னா எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான். அந்த வளைகுடா பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த போரினுடைய பதற்றம் காரணமாக இப்படி தான் சிலிண்டரும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் பெட்ரோலும் தட்டுப்பாடு வந்துடுன்ற ஒரே பயத்தினால தான் நாங்கள் அத்தியாவசிய பணிக்கு வெளியில் போயிட்டு வர்றதுனால பஸ்ஸே நம்ப முடியல. அதனால் முன்கூட்டியே கொஞ்சம் போட்டு வச்சுக்கலான்றது எங்களுடைய கருத்து.